அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் நற்பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த தங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய வகையில் இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கால தாமதமாகி இருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் விரைவில் முடிவதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது. அதேமாரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம், இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். உறவுகள் மத்தியில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தான் உறவுகள் நீடிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்கள். அதே நேரம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே செயல்பட பாருங்கள். இந்த நேரத்தில் ஆன்மீகம் ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அலைச்சல்கள் மற்றொரு புறம் வரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு
தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதனால சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே நேரம் பண வரத்து கூடலாம். செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எண்ணிய காரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் கோபம் இவற்றால் பாதிக்கப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும். கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்த்த ஒரு செயல்கள் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டென்று முடிவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் கவலைப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்றது கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாகவோ அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்களுக்காகவோ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
பயணங்கள் ஒரு புறம் வந்து அலைச்சலை தரலாம், இல்லை உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். செல்லக்கூடிய பயணங்களில் தடைகளும் உருவாகலாம். இப்படி என்ன மாதிரியான சிக்கல்கள் எழுந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அந்த பயணங்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருமண தடை இருந்தவங்க திருமணத்தில் வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு பேச்சு ஒரு நல்ல முடிவை எட்டலை அப்படின்றவங்க நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் பிடித்த மாதிரியான வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு வந்து இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலங்களில். ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த மாதிரியான ஏமாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் வந்து உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.